வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை பத்தி. நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் இரும்பும் நெருப்பும் கலந்த ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல. மத்திய கிழக்குல அதிகாரத்தை தீர்மானிக்கிற, ஏன் உலக அமைதியை தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தி. இதோட டெக்னாலஜி ரகசியம் என்ன? இது உண்மையிலேயே எவ்வளோ ஆபத்தானது? வாங்க உள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். Breaking news. We are tracking a major event unfolding in the Persian Gulf. ஒரு சிங்கிள் மிசைல் அதை வச்சு ஒரு தேசத்தை அழிக்க முடியுமா? கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆனா இது வெறும் கற்பனை இல்ல. இந்த ஆயுதங்களோட உண்மையான பவர் என்னன்னு புரிஞ்சுக்க நாம இந்த கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான ஆபத்து என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பத்தி பார்க்க போறோம்னா, முதல்ல பாலிஸ்டிக் ஏவுகணைனா என்னன்னு பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஈரானோட ஆர்சனல், அதாவது அவங்க ஆயுத கிடங்குல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுல யூஸ் பண்ற பவர்ஃபுல் டெக்னாலஜி, அதனால வர்ற பாதிப்புகள், கடைசியா உலக ராஜ்யல்ல இதனால ஈரானுக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்குது, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏவுகணை ஓர் அறிமுகம். அதாவது எதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியும் அந்த விஷயம் உண்மையில என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ பாலிஸ்டிக் ஏவுகணைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ராக்கெட் இன்ஜின் வச்ச லாங் ரேஞ்ச் வெப்பன். நீங்க ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா அது எப்படி ஒரு வளைவா போய் ஒரு இடத்துல விழுது, அதேதான். அதே சிம்பிள் பிசிக்ஸ் தான் இங்கேயும். ராக்கெட் பவர்ல வானத்துக்கு போய் அதுக்கப்புறம் புவியீர்ப்பு விசையால கீழே இழுக்கப்பட்டு ஒரு வளைவான பாதையில அதோட டார்கெட்டை கரெக்டா போய் தாக்கும். இந்த ஏவுகணையோட பயணம் ரெண்டே ஸ்டேஜ் தான். முதல் ஸ்டேஜ் லான்ச் ஸ்பேஸ். இங்க தான் ராக்கெட் இன்ஜின் முழு பவரோட ஏவுகணைய மேல தள்ளும். ரெண்டாவது ஸ்டேஜ் ப்ரீ ஃபிளைட் பேஸ். இந்த ஸ்டேஜ்ல இன்ஜின் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஏவுகணை புவியீர்ப்பு விசையோட கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கும். அதோட டார்கெட்டை நோக்கி அது பாட்டுக்கு விழும். இந்த ரெண்டு ஸ்டேஜும் தான் அதோட வேகத்தையும் அது எவ்வளவு துல்லியமா தாக்குன்றதையும் முடிவு பண்ணுது. இப்ப வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். ஈரானோட ஆயுத களஞ்சியம். இங்க டெக்னாலஜி மட்டும் முக்கியம் இல்ல, குவான்டிட்டியும் ரொம்ப முக்கியம். மிடில் ஈஸ்ட்லயே ரொம்ப பயப்படக்கூடிய இந்த ஆர்சனலுக்குள்ள உண்மையில என்னதான் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் கிட்ட இருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஏவுகணை ஆர்சனல்ல ஒண்ணு. இங்க பாருங்க, அவங்க கிட்ட 3 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. முதல்ல SRBM, அதாவது ஷார்ட் ரேஞ்ச். இந்த ஃபேதே 110 மாதிரியான ஏவுகணைகள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எந்த நாட்டை வேணாலும் டார்கெட் பண்ணும். அடுத்தது MRBM, மீடியம் ரேஞ்ச். இந்த ஷஹாப் 3 மாதிரியான ஏவுகணைகள் இஸ்ரேல், ஏன் யூரோப்ல சில பகுதிகள் வரைக்கும் கூட போகும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது இந்த ஃபெட்டா 1, ஃபெட்டா 2 மாதிரியான ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் தான். சவுண்டை விட 13 மடங்கு வேகமா போற இதை தடுக்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய டெக்னாலஜி த்ரெட். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பவர்ஃபுல் டெக்னாலஜி. இந்த ஏவுகணைகளை இவ்ளோ டேஞ்சரஸா மாத்துற அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஏவுகணைகள்ல 2 முக்கியமான ஃபியூல் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சாலிட் ஃபியூல். இதை வச்சிருக்கிற ஏவுகணைகளை ரொம்ப வேகமா, கிட்டத்தட்ட யோசிக்கிற நேரத்துல லான்ச் பண்ணிடலாம். ஃபதே சீரிஸ் ஏவுகணைகள் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். இன்னொரு பக்கம் லிக்விட் ஃபியூல். இது ஏவுகணைக்கு அதிக ரேஞ்சையும் அதிகமான அழிவு சக்தியும் கொடுக்கும். அப்போ இங்க இருக்கிற முக்கியமான சாய்ஸ் என்னன்னா, ஸ்பீடா தாக்கணுமா இல்ல பவர்ஃபுல்லா தாக்கணுமாங்கிறது தான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் தான் இங்க முக்கியம். ஆனா ஃபியூவல் மட்டும் கதை இல்ல, இதுல இன்னும் நிறைய டெக்னாலஜி இருக்கு. டார்கெட்டை ரொம்ப துல்லியமா தாக்க GPS கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒரே ஒரு மிசைல்ல பல வார்ஹெட்ஸ் வச்சு ஒரே நேரத்துல பல நகரங்களை தாக்க முடியும். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு பாதுகாப்பு சிஸ்டத்தாலையும் தடுக்கவே முடியாத ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு. நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா, இதெல்லாம் எதிரிகளால கண்டுபிடிக்கவே முடியாத அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற லான்ச் சைட்ஸ்ல இருந்து ஏவும் போது அதோட ஆபத்து பல மடங்கு அதிகமாகிறது இல்லையா? சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். தாக்கமும் பேராபத்தும். இந்த ஆயுதங்கள் பேப்பர்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா நிஜத்துல இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு இப்ப பேசலாம். ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடந்தா 3 விதமான பேரழிவுகள் நடக்கும். முதல்ல பிசிக்கல் டேமேஜ், அதாவது பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், ரோடுன்னு எல்லாமே தரைமட்டமாகும். ரெண்டாவது மனிதர்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, அப்பாவி மக்கள் கொல்லப்படுவாங்க. மூணாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு. ஒருவேளை அதுல நியூக்ளியர் வார்ஹெட் இருந்தா ரேடியேஷன் வரும், இல்லைன்னா கெமிக்கல் பொல்யூஷன் பல வருஷங்களுக்கு அதோட தாக்கம் இருக்கும். ஒரே ஒரு தாக்குதல் நூற்றுக்கணக்கான உயிர்கள் போயிடும். இந்த நம்பர், இது இந்த ஆயுதங்களோட கொடூரமான முகத்தை நமக்கு காட்டுது. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, நூற்றுக்கணக்கான குடும்பங்களோட சோகம் இதுல அடங்கி இருக்கு. இந்த அழிவுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கலீஜ் டைம்ஸ்ல வந்த ஒரு குறிப்பு இப்படி சொல்லுது: 2025 போரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. பாருங்க, இந்த ஒரு லைன் போதும் இந்த ஏவுகணைகள் ஒரு நகரத்தை எப்படி சின்னாபின்னமாக்கும்னு புரிஞ்சுக்க.
சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உலக அரசியல்ல ஈரான். இந்த ஏவுகணைகள் வெறும் போர்க்கருவிகள் மட்டும் கிடையாது. இது எப்படி உலக அளவுல ஈரானோட பவரை காட்டுது, அவங்களோட குரலா ஒலிக்குதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டா அமெரிக்கா, இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் படி ஈரானோட மிசைல் ஸ்டாக்ல பாதி அழிஞ்சிருந்தாலும் அவங்க கிட்ட இன்னும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இருக்குன்னு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா அவங்களோட தாக்குதல் திறன் இன்னும் முழுசா காலி ஆகல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானால ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 மிசைல்ஸ் வரைக்கும் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் சைட்ஸ்ல இருந்து லான்ச் பண்ண முடியும். இந்த இடங்களை எதிரிகளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. இது ஈரானுக்கு ஒரு பெரிய மிலிட்டரி அட்வான்டேஜ். அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஈரானோட இந்த மிசைல் ப்ரோக்ராம் வெறும் சண்டை போடுறதுக்கான ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல. இதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ் வெப்பன். அப்படின்னா என்னன்னா, எதிரிகளை பயமுறுத்தி ஒரு போரை ஆரம்பிக்க விடாம தடுக்கிறது, பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது. இதோட உண்மையான பவரே சண்டை போடுறதுல இல்ல, சண்டை வராம தடுக்கிறதுல தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, ஈரானோட ஏவுகணை திட்டம் உலக பாதுகாப்புக்கு ஒரு பெரிய த்ரெட். ஏன்? ஏன்னா அவங்க கிட்ட உலகத்திலே மிகப்பெரிய ஆர்சனல்ல ஒன்னு இருக்கு. ஷார்ட் ரேஞ்சில இருந்து ஹைப்பர்சானிக் வரைக்கும் எல்லா டைப் ஏவுகணையும் இருக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல அப்பாவி மக்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துற திறன் இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஆயுதங்கள் உண்மையில போற தடுக்குதா இல்ல போற உண்டாக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம எதிர்கால உலக அமைதியே தீர்மானிக்க போகுது. யோசிச்சு பாருங்க.